லண்டன் அல்லது பின்லாந்தில் ஷேக் ஹசீனா தஞ்சமடைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக அதனை நாம் பார்த்து வருகிறோம். லண்டன் அல்லது பின்லாந்தில் ஷேக் ஹசீனா தஞ்சமடைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஷேக் ஹசீனாவின் ஹெலிகாப்டர் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி வான்பரப்பில் பறந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. லண்டன் அல்லது பின்லாந்தில் ஷேக் ஹசீனா தஞ்சமடைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வங்கதேச நாட்டில் பல்வேறு அரசியல் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவிற்கு எதிரான மாணவர்களின் போராட்டம் மீண்டும் தீவிரமடைந்ததை தொடர்ந்து தற்பொழுது அந்த நாட்டினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா தப்பித்து சென்றிருக்கின்றார். அந்த நாட்டில் பிரதமருடைய அலுவலகத்துக்கு உள்ளாக போராட்டக்காரர்களான மாணவர்கள் உட்புகுந்து அங்கு இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் இன்று பிற்பகல் முதலே சூறையாடி செல்கின்றார்கள். இன்று காலை முதலே ஷேக் ஹசீனா தப்பித்து செல்வதற்கான ஒரு சூழல் இருப்பதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில்தான் தற்பொழுது ராணுவத்தின் மூலமாக ஷேக் ஹசீனா தப்பித்து சென்றிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் வங்கதேச பிரதமர் எங்கு சென்று தஞ்சம் புகுவார் என்கின்ற ஒரு மிக பெரும் கேள்வி எழுந்திருக்கின்றது. குறிப்பாக தற்போது அவர் லண்டன் அல்லது பின்லாந்தில் தஞ்சமடைய இருப்பதாக விரும்பினாலும் கூட இந்தியா வந்து இறங்கி இந்தியாவிலிருந்து பிற நாடுகளுக்கு செல்வதற்கான திட்டத்தை வைத்திருப்பதாக அவருடைய தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்து அதன் பிறகு இங்கிருந்து லண்டன் அல்லது பின்லாந்துக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் வாரணாசி வான்பரப்பை கடந்து ஷேக் ஹசீனா பயணப்படக்கூடிய அந்த விமானம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. ஷேக் ஹசீனா பயணிக்கக்கூடிய விமானம் எந்த வான்பரப்பில் பறந்து கொண்டிருக்கின்றது என்பது தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. தொடக்கத்தில் திரிபுரா மாநிலத்தின் வழியாக அந்த விமானம் பறந்து வந்த நிலையில் தற்பொழுது உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய வாரணாசி நகரை கடந்து அந்த எல்லை பகுதியில், அதாவது பாகிஸ்தான் எல்லை பகுதியில் ஷேக் ஹசீனாவினுடைய விமானம் தற்பொழுது பறந்த நிலையில் காணப்படுகின்றது. எனவே அவர் ஏற்கனவே இந்தியாவோடு பல்வேறு முறைகளில் ஒத்துழைப்பை, ராணுவ ரீதியிலான உறவு உள்ளிட்டவற்றில் இந்தியாவோடு நெருக்கம் காட்டிய பிரதமராக வங்கதேசத்தினுடைய பிரதமர் இருந்து வந்தார். எனவே இந்தியாவிற்கு வந்து இந்தியாவிலிருந்து தான் அவர் வேறு எங்கேனும், குறிப்பாக லண்டன் அல்லது பின்லாந்தில் அவர் தஞ்சமடைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் இந்தியாவுடன் இருக்கக்கூடிய நெருக்கம் காரணமாக இங்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இவ்வாறு தகவல் வெளியாகியுள்ளது.